நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஐபிஎல்ல 55வது மேட்சுக்கான எம்ஐ வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். நீங்க இந்த ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியாக பார்க்க முடியும். ஸோ வீடியோக்குள்ள போலாம். எம்ஐ வெர்சஸ் எஸ்ஆர்எச் 55வது மேட்சுக்கான ப்ரிவியூ. ஸோ நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்காகவே. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதே போல நீங்க இன்னமும் லீக் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் கிடையாது, டிடிஎஸும் வின்னிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸும் பிடிக்க மாட்டாங்க. பட் இது வந்து எவ்வளவு நாள் நம்மளால ஷேரா சொல்ல முடியாது. ஸோ ஃப்ரீயா கொடுக்குற வரைக்கும் அந்த ஆஃபரை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ எல்லா ஆப்ஷன்லுமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் கான்டெஸ்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி டெய்லி எல்லா ஐபிஎல் மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ்அவே கொடுக்குறாங்க. 100% ரியல் யூசர் தான் இருக்கிறாங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. எல்லா ஸ்போர்ட்ஸுமே இருக்கு. கிரிக்கெட் மட்டும் கிடையாது, ஃபுட்பால் இருக்கு, பாஸ்கெட் பால் இருக்கு, வாலிபால் இருக்கு, எல்லாமே இருக்குது. அண்ட் 24/7 கஸ்டமர் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. அது போக MVP ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்ல இந்த MVP கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி விளையாடக்கூடிய ஃபேண்டசி மெத்தடும் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறோம். சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிட்ச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல பிட்ச் ரிப்போர்ட்டுக்கும் நம்ம அவங்க சொல்றதுக்கும் சம்பந்தம் எந்த மாதிரி இல்லை. லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், சனிக்கிழமை நடந்த மேட்ச். மேத்யூ ஹேடன் என்ன சொன்னாரு? பிச்சோட பவுண்டரி லைன் ரொம்ப சின்னது, அதனால வந்து பாத்தீங்கன்னா போதுமான புல்லு இல்லை, அதனால வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு நல்ல சப்போர்ட் இருக்கும், ஒரு ஹை ஸ்கோர் எதிர்பார்க்கலாம் நாங்க. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆர்சிபி பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கிற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிட்ச் வந்து அவங்க சொன்னதுக்கு அப்படியே உல்டா அடிச்சு ஆப்போசிட்ல நடந்தது. ஸோ அதனால பிட்ச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி தான் சொல்றாங்க. அதுவும் கரெக்டா சொல்லுவாங்களான்னா ஒவ்வொரு நாள் நடக்க, ஒரு சில நாள் நடக்க மாட்டேங்குது. ஸோ அதனால பிட்ச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாவே பார்த்துக்கோங்க. ஸோ நீங்களோட ஃபோக்கஸ் வந்து பிட்ச் ரிப்போர்ட்டை வச்சு நீங்க இது பண்ணாதீங்க, ப்ரெடிக்ட் பண்ணியே இது பண்ணுங்க. ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ரிசல்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எம்ஐ வெர்சஸ் லக்னோ மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ ஸ்கோர் தான் போச்சு. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் போன பிட்ச் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து எம்ஐ வெர்சஸ் லக்னோ மேட்ச்ல லோ ஸ்கோர் போயிருக்கு. அண்ட் இந்த கிரவுண்ட்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்லாவே விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுவாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து நல்லா விக்கெட் எடுப்பாங்க. ஸ்பின்னர்ஸ் எல்லாம் பெருசா இங்க வந்து பாத்தீங்கன்னா டேன் அண்ட் சப்போர்ட் வந்து கிடைக்காது. ஒரு சில நாள்ல ஏதாவது ஒரு 5 மேட்ச் நடக்குன்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து ஸ்பின்னருக்கு ஃபேவரா இருக்குமே தவிர இது எல்லா மேட்சுமே ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் இந்த பிட்ச் வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது இந்த சீசன்ல இந்த பிட்ச்ல ஓவராலா 5 மேட்ச் நடந்திருக்கு. அதுல வந்து 2 பேட்டிங் பெஸ்டும் 3 பேட்டிங் செகண்டும், 0ல இருந்து 150க்குள்ள 4 இன்னிங்ஸ், 89க்குள்ள ஒரு இன்னிங்ஸ், 90+ பாத்தீங்கன்னா 5 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் எம்ஐ 234, லோ ஸ்கோர் 125 வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே போல ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம எம்ஐக்கும் எஸ்ஆர்எச்சுக்கும் டோட்டலா 22 மேட்ச். அதுல எம்ஐ வந்து 12 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, எஸ்ஆர்எச் வந்து 10 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹை ஸ்கோர் 246, இவங்களோட ஹை ஸ்கோர் 277. இந்த சீசன்ல அடிச்சாங்கல்ல 87 லோ ஸ்கோர், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 96 லோ ஸ்கோர். அண்ட் இன்னைக்கு மேட்சுக்கான ஃப்ரீ கிவ்அவே கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மேட்ச்ல யாரு வின் பண்ணுவோம் அப்படிங்கறத கரெக்டா 1வது நம்பர் போட்டு சொல்லுங்க. 2வது நம்பர்ல வந்து பும்ரா எத்தனை விக்கெட் எடுப்பாரு, 1, 2, 3 அந்த மாதிரி ஷார்ட்டா சொன்னா போதும். 3வது வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு விக்கெட் எடுப்பார் அப்படிங்கறத கரெக்டா வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவே லைக் பண்ணிருங்க. அண்ட் பவுலர்ஸோட பேட்டில் பாத்திரலாம். ஸோ மும்பை பேட்ஸ்மேன் வந்து எப்படி எஸ்ஆர்எச் பவுலர் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் பால்ல 1 டைம், உடன்கட் பால்ல 2 டைம், கம்மின்ஸ் பால்ல 5 டைம், வாஷிங்டன் சுந்தர் பால்ல 3 டைம், நட்டு பால்ல 1 டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் ஆயிருக்கிறாரு. இசான் கிஷான், உம்ரான் மாலிக் பால்ல 2, பூவி பால்ல 1, உடன்கட் பால்ல 1, கம்மின்ஸ் பால்ல 5, அடுத்து யான்சன் பால்ல 1, அடுத்து நட்டு பால்ல 1 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்கிறாரு. அடுத்து சூரியகுமார் யாதவ் பூவி பால்ல 1, உடன்கட் பால்ல 1, கம்மின்ஸ் பால்ல 2, யான்சன் பால்ல 1. நம்ம ஹர்திக் பாண்டியா, உம்ரான் மாலிக் பால்ல 1, பூவி பால்ல 2, உடன்கட் பால்ல 2, கம்மின்ஸ் பால்ல 4 டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. திலக் வர்மா, உம்ரான் மாலிக்ல
பூவி, கம்மின்ஸ் எல்லாரும் போலயும் தலா ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டு இருக்கிறாரு. நேகால் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வாதிரா வந்து உனட்கட் பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டு இருக்கிறாரு. அடுத்து வந்து எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸ் வந்து எப்படி வந்து எம்ஐ பவுலர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா பால்ல 1, சாவ்லா பால்ல 2, பும்ரா பால்ல 2. நம்ம அப்துல் சமாட் வந்து பும்ரா பால்ல ஒரு டைம் விக்கெட் விட்டு இருக்கிறாரு. மார்க்ரம் வந்து டிம் டேவிட் பால்ல ஒரு டைம், ஹர்திக் பாண்டியா பால்ல ஒரு டைம், பும்ரா ஷெப்பர்ட் பால்ல தலா 2 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. கிளாசன், ஹர்திக் பாண்டியா, சாவ்லா, பும்ரா, கோட்ஸி, ஆகாஷ் மித்வால் பால்ல தலா ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ஹெட் பாண்டியா பால்ல 3 டைம், பும்ரா பால்ல ஒரு டைம், கோட்ஸி பால்ல ஒரு டைம். ராகுல் திரிபாதி சாவ்லா பால்ல 2, பும்ரா பால்ல ஒரு டைம். ஸோ எல்லாரோட பேட்டிலும் கொடுத்துருக்கிறோம். ஸோ கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீம் போடுறவங்க பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வச்சு பார்த்துக்கோங்க. இந்த ரீசெண்டா எப்படி ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ரோஹித் சர்மா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச் வந்து ஃபிளாப். அதுக்கு முன்னாடி கூட ஸ்கோர் பண்ணாரு, ஒரு கணிசமான ஸ்கோர் எல்லா மேட்ச் ஆனாரு. லாஸ்ட் 4 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து பெருசா இன்னிங்ஸ் ஆடவே இல்லை. இஷான் கிஷான் இந்த சீசன் வந்து சொல்ற லெவலுக்கு ஒன்றும் பெருசா ஆடி கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தமே ஒரு 10 மேட்ச்ல 11 மேட்ச்ல வந்து ஒரு 4 மேட்ச் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. சூரியகுமார் யாதவ் ஒரு 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச்ல பவுலிங் பண்ணாரு கேகேஆர் கூட, ஸோ இதுல மென்ஷன் ஆகல. ஸோ பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து இப்போ வந்து ஒரு பெஸ்டா இருக்கு. எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாரு. பேட்டிங்கை விட பவுலிங்ல நல்லா போக்கஸ் பண்றாரு. திலக் வர்மாவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சா வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காரு. டிம் டேவிட் லாஸ்ட் 3 மேட்சாவே கொஞ்சம் நல்லாவே ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. வாதிராவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் இறக்குனாங்க. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் ஒரு 46, 49 அடிச்சிருக்காரு. இது வந்து முகமது நபி இல்ல, துஷாரா. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு லாஸ்ட் மேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம். ஏற்கனவே சொன்ன அவர் நல்லா தான் போல் பண்றாரு. இல்ல இந்த மேட்ச்லாம் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு அவர் நியாயப்படி பார்த்தா. ஏன்னா அந்த மேட்ச்ல அவர் பால்ல கேட்ச்லாம் மிஸ் பண்ணாங்க. கோட்ஸி இப்போ முதல்ல ஸ்டார்டிங்ல நல்லா போல் பண்ணாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறது கம்மி பண்ணிட்டாரு. சாவ்லா எல்லா மேட்சும் மினிமம் ஒரு விக்கெட் வந்து ட்ரை பண்றாரு. பும்ராவும் அதே மாதிரிதான் நல்லாவும் விக்கெட் எடுக்காரு. லாஸ்ட் மேட்சும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி ஆகாஷ் மித்வால் உள்ள வர்றாரா இல்ல அப்படின்னா நமன எடுக்கிறாங்களா 2 டவுன் 1 டவுன்ல அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன் பண்றாங்களான்னு தெரியல. ஆனா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் டீமை பொறுத்த வரைக்கும் மார்க்ரம் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு. ஏன்னா யான்சன் அன்னைக்கு கொண்டு வந்து அவங்க பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால மார்க்ரம் உள்ள வரலாம். இல்ல அப்படின்னா மார்க்ரம்க்கு மேல யான்சன் ஆடலாம். மற்றபடி பெருசா அவங்களோட சேஞ்ச் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அபிஷேக் சர்மா லாஸ்ட் 2 மேட்ச் ஃபிளாப்பு. ஹெட்டு கூட லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 58 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணாரு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி நல்ல ஃபார்முக்கு வந்து ஆடிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து கிளாசன் நல்லா ஒரு எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான பாயிண்ட் ஆடுறாரு. அப்துல் சமாட் பேட்டிங் கிடைச்ச அன்னைக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுக்காரு. சபாஸ் அகமடும் சைலண்டா சில மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்றாரு. கம்மின்ஸ் மினிமம் ஒரு விக்கெட் எடுக்காரு, 4 ஓவர் போல் பண்றாரு. பூவியும் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்சா விக்கெட் எடுக்காத பூவி அடுத்த மேட்ச் எல்லாமே ஓரளவுக்கு விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த நட்டு வந்து பாத்தீங்கன்னா டெத்ல போல் பண்றாரு, விக்கெட் எடுக்கிறாரு. உனன்கட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் விக்கெட் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இப்ப ரீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்கோரும் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. இப்ப நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆப்போனன்ட் வந்து எப்படி டீம் செட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1வது பிளே எஸ்ஆர்ஹெச்ல இருந்து அபிஷேக் சர்மா, ஹெட் நிதிஷ் ரெட்டி, கிளேசன், கம்மின்ஸ், நட்டு. ஸோ எஸ்ஆர்ஹெச்ல இருந்து இந்த 6 பிளேயரையுமே உங்க ஆப்போனன்ட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு வந்து மார்க்ரம் ஆடினார்னா நிதிஷ் ரெட்டிக்கு பதிலாக மார்க்ரம சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 7, 8, 9, 10, 11. ஸோ இதுதான் காமனா ஸ்மால் லீக் டீம் போடுறவங்களோட பிளேயர்ஸ். இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன பொறுத்த வரைக்கும் மும்பைல இருந்து திலக் வர்மாவை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். 67 பேர் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க வந்து திலக் வர்மாவை நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கோட்ஸியையும் இன்னைக்கு மேட்ச்ல வந்து நீங்க வந்து இது பண்ணுங்க. ஸோ ஜெரால்டு கோட்ஸி அண்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது திலக் வர்மா லாஸ்ட் 2 மேட்ச் ஃபிளாப்பு. ஆனா எல்லாருமே வந்து இஷான் கிஷான் கொடுக்குறாங்க. ரோஹித் சர்மா லாஸ்ட் 3 மேட்ச் ஃபிளாப்புங்கிறதுனால
பாதிக்கு பாதி பேர் தான் ரோஹித் சர்மாவை ட்ரை பண்றாங்க. அதனால நீங்க வந்து திலக் வர்மாவை வந்து இஷான் கிஷன் அந்த இடத்துல நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் கோட்ஸையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு பதிலாக நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் திலக் வர்மா இன்னைக்கு ஒரு ட்ரம்ப் பிக்கா இருப்பார் உங்களுக்கு. அண்ட் கோட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் பிக்கா இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ட்ரம்ப் பிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே காமனா செலக்ட் பண்ணக்கூடிய எல்லாருமே அபிஷேக் சர்மா, ஹெட், நிதிஷ் ரெட்டி, கிளாசன், கம்மின்ஸ், நட்டுவை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்க உணர்கட்டை வந்து நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா பவுலர்ஸோட பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனா 5% தான் உணர்கட்டை எடுத்திருக்காங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நீங்க உங்களோட ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா உணர்கட்டு மட்டும் உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எச்ல ட்ரம்ப் அண்ட் சபாஸ் அகமட். ஏன்னா மேட்ச் வந்து திடீர்னு எஸ்ஆர்எச் தோக்குற மாதிரி இருந்தா சபாஸ் அகமட் ஸ்கோர் போனாரா ரெண்டு பேரோட செலக்டட் பெர்சன்டேஜும் 10க்குள்ளதான் இருக்கு. சோ சபாஸ் அகமட், உணர்கட்டு, ஜெரால்டு கோட்ஸி, திலக் வர்மா இந்த 4 பிளேயரையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டீம்ல வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கிளேசன், ஹெட், அபிஷேக் சர்மா, கம்மின்ஸ், நட்டு, பூவி. ஸோ இந்த இடத்துல உணர்கட்டு உங்களுக்கு ஆப்ஷனல்ல இருக்காரு. சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா. ஸோ திலக் வர்மாவுக்கு பதிலா இஷான் கிஷான் ஃபோக்கஸ் பண்றவங்களும் தாராளமா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய ட்ரம்ப் கார்டா பாத்தீங்க அப்படின்னா திலக் வர்மா, ஜெரால்டு கோட்ஸி, சபாஸ் அகமட், உணர்கட்டு இந்த 4 பேரும் இன்னைக்கு உங்களுடைய ட்ரம்ப் கார்டா இருப்பாங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் சேஃபா போறதுன்னா ஹர்திக்கே கேப்டன் கொடுங்க. ஏன்னா எல்லா மேட்சும் பேட்டிங்கும் பண்ணிடுறாரு பிளஸ் பவுலிங்கும் பண்றாருல. இப்போ சொன்னால பேட்டிங் பெருசா பண்றது இல்லை, இருந்தாலும் அந்த பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால சேஃபா எல்லாருமே கேப்டனா ஹர்திக் பாண்டியாவை எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வைஸ் கேப்டனா இன்னைக்கு மேட்ச்ல அபிஷேக் சர்மாவை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இல்லைன்னா சேஃபா கிளாஸனை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 2 மேட்ச் அபிஷேக் சர்மா ஃபிளாப். ஆனா அவர் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர் இல்லை. எல்லா மேட்சுமே 40 ரன் அடிக்காரு. ஸோ அதனால அபிஷேக் சர்மா இல்லைன்னா டெத்ல பவுல் பண்ணக்கூடிய நட்டை தூக்கி போட்டுங்க. நட்டோட ஃபார்ம் வந்து நல்லா இருக்கு, நல்லா விக்கெட்டும் எடுக்காரு. ஸோ கேப்டன் ஹர்திக் பாண்டியா, வைஸ் கேப்டன் நட்ராஜனை ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் எம்ஐ வர்சஸ் எஸ்ஆர்எச். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.